நன்றி பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக கடன் செல்ல போகின்றோம். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமை. அல்லேலூயா. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை என்னது? அது என்னென்னு சொன்னா, அது ரெக்கார்டிங் போய் கொண்டிருந்தாலும் அது ஃபோன் ஸ்க்ரீன் ஓப் ஆகும். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்கார்ட் ஆகி கொண்டு இருக்கு. சரி, ஓகேயா? என்ன தலைப்பு சொன்னா, என்ன தலைப்பு சொன்னா பாத்தீங்களா? நீங்க போனை பார்த்து என்ன தலைப்பு மறந்துட்டீங்களே. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வெறுமை. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வெறுமை. காத்து போன பலூன் மாதிரி இருக்கும். இந்த பலூன் இருக்கு, அதுக்குள்ள காத்து இல்லாட்டி என்னவா இருக்கும்? அது வெறுமையா இருக்கு, உண்மை இல்லை. உடல் இருக்கு, ஆனா உயிர் இல்லைண்டா அது என்னவா இருக்கும்? வெறுமையா இருக்கு. திருச்சபை இருக்கிறது, அங்கு கிறிஸ்து இல்லாட்டி வெறுமையா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை என்பது ஒரு வெறுமை. சரி, இன்னைக்கு அதைத்தான் அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம். வேதத்தை கொண்டு வந்தவங்க திருப்புங்க பார்ப்போம். முதல் 2 வசனங்கள் வாசிங்கம்மா, எளிமிருந்து வாசிங்க பார்ப்போம். ஆமென். சரி, இங்க ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். என்ன பெயர்? கொர்நேலியு. கொர்நேலியு என்ற மனிதன், அவன் யாரா இருந்தான்? 100க்கு அதிபதியா இருந்தான். உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலப்பகுதியிலே அந்த ஜெருசலேம் என்பது ரோமர்களுக்கு கீழே இருந்தது. ரோம ராஜ்யத்துக்கு கீழே தான் ஜெருசலேம் இருந்தது. அப்ப அந்த ரோமர்களிலே ஒரு 100க்கு அதிபதி இருந்தார். யாரு? 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதிண்டா அவன் ஒரு பெரிய ஒரு போர் வீரன், ஒரு 100 பேருக்கு ஒரு அதிபதியா இருக்கின்றான் இல்லையா? அவன் 100க்கு அதிபதி. அவனுடைய பெயர் கொர்நேலியு. என்ன பெயர்? கொர்நேலியு. ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் மிகுந்த, பாருங்க, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இங்க கவனிங்க பிரியமானவர்களே, இங்க ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுது. அந்த மனிதனுடைய பெயர் என்ன? கொர்நேலியு. அவன் ஒரு புறஜாதியான். இப்ப புறஜாதியான் சொன்னா அது எப்படின்னு சொன்னா, எப்படி உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுன்னா, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இன்னைக்கு யுத்தம் நடக்குது இல்லையா? இன்னைக்கு என்ன நடக்குது? யுத்தம் நடக்குது. எங்கெங்க நடக்குது? இஸ்ரவேல், ஈரான், அமெரிக்கா இல்லையா? இஸ்ரவேலும் ஈரானும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானோட யுத்தம் செய்யப்படுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்பத்தில் நான் ஆபிரகாமுடைய சம்பவங்களை நான் உங்களுக்கு வேத படிப்பிலே நான் படிப்பித்துக் கொண்டு வருகின்றேன். உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த ஆபிரகாமிலிருந்து தோன்றினவர்கள் யாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். யாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தவிர மற்ற ஜனங்கள் எல்லாவற்றையும் எப்படி பார்க்கப்பட்டது? புறஜாதிகள். எப்படி புறஜாதிகள். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் யாரு? இஸ்ரவேலரா புறஜாதிகளா? புறஜாதிகள் இல்லையா? புறஜாதிகள். அப்ப இந்த கொர்நேலியு என்ற ஒரு மனிதனும் ஒரு புறஜாதியா இருந்தான். இந்த ஜாதி பாக்குறீங்களா? இந்த ஜாதி பார்க்கிற பிரச்சனை இருக்கா இல்லையா?
இருக்கு. இந்த கரடி போல இருக்கா? இருக்கா? ஐயோ, நான் என்னட்ட யாராச்சும் கேட்டா நீ என்ன ஜாதின்னு கேட்டா நான் பரிசுத்த ஜாதின்னு சொல்லுவேன். ஏன்? நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தமானவர். ஜாதி பார்க்கிறவன் மனுஷனே இல்லை இல்லையா? ஜாதி பார்க்கிறவன் அவனை எந்த ஜாதியோட சேர்க்கணும்னா மிருக ஜாதியோட. ஜாதி பார்க்கிறவன் எந்த ஜாதியோட சேர்க்கணும்? அவன் மனுஷனா இருக்கவே தகுதியற்றவன். சரியா? இருந்த சின்ன நாடார் ஏதோ சொல்லுவாங்க, வேணாம் அதை பத்தி பேச நான் விரும்பல. சரிங்களா? ஆனால் ஜாதி பார்க்கிறது என்பது மிகப்பெரிய தவறு. ஜாதி பார்ப்பது என்பது ஏன்? நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறோம்? அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா, அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப ஜாதி என்றது நமக்குள்ள வந்துடவே கூடாது. ஜாதி இருக்கணும், ஆண் ஜாதி பெண் ஜாதி ரெண்டு. ஆண்டவர் படைக்கிறப்ப ஆண் பெண் என்று படைத்தார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அது கூட ஜாதின்னு கூட சொல்லக்கூடாது. ஆண் பால் பெண் பால்னு சொன்னா போதும். ஆகவே இந்த இஸ்ரவேல் இது வந்து எப்படின்னு சொன்னால் இது ஜாதி பார்ப்பதற்காக இங்கு சொல்லப்படவில்லை. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் என்பது உங்களுக்கு தெரியும், அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியா இருந்தார்கள். மற்ற ஜனங்கள் புறஜாதிகளாக இருந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? மற்ற ஜனங்களை புறஜாதிகளாகவே பார்த்தார்கள். மற்ற ஜனங்களை எப்படி பார்த்தாங்க? புறஜாதிகளாகவே பார்த்தார்கள். சரி, இந்த புறஜாதிகளில் ஒருவனாகிய இந்த கொர்நேலியு என்பவன், 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும், கவனமா கேளுங்கம்மா, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து. கவனமா கேளுங்க. இந்த கொர்நேலியு என்பவன் ஒரு பிரஜாதியானா இருந்தான். அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது. ஆனால் அவன் யூதர்களின் இஸ்ரவேலின் தேவனாகிய யாவே தேவனை விசுவாசித்தான். அவன் விக்கிரகங்களை வணங்கவில்லை. அவன் ஒரு ரோமர் பேரரசு கீழே இருந்தாலும் அவன் ரோமர்கள் வணங்குகின்ற விக்கிரகங்களை அவன் வணங்காமல் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதித்த, இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கிய யாவே தேவனை அவன் என்ன செய்தான்? அவன் ஆராதித்தான். அல்லேலூயா, இல்லையா? அவன் யாவே தேவனை ஆராதித்தான். அவனுக்கு யாரை தெரியாது? அவனை யாரை தெரியாது? இயேசுவை தெரியாது. இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது. ஆனால் அவனை பாருங்க, அந்த யாவே தேவனை ஆராதிக்கின்ற பொழுது அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? தன் தேவனுக்கு தன் வீட்டார் அனைவரோடும், கவனமா கேளுங்க, தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து. இந்த வீடு என்ற சொல் இங்க பாவிக்கப்படுது, வீட்டார் இல்லையா? சில பேர் யோசிக்கிறது எப்படி? நான் கடவுளுக்குள்ள இருந்தா போதும் இல்லையா? நான் ஆண்டவருக்குள்ள இருந்தா போதும், நான் மட்டும் சேர்ச்சுக்கு போனா போதும். இல்ல, அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டார், நம்முடைய குடும்பமாக நாம் தேவனை நம்புவது அவசியம். நீங்க அம்மா அப்பா இல்லையா, எங்க தகப்பன் தாய் இருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு எப்படி கரிசனை இருக்கிறது? உங்களோட பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து. இப்ப உங்களோட பிள்ளை கிளாஸ் போகலண்டா அடிக்கிறீங்க, உங்களோட பிள்ளை டியூஷனுக்கு போய் ஒழுங்கா மார்க்ஸ் எடுக்கலண்டா அடிக்கிறீங்க, உங்களோட பிள்ளை ஜெபிக்கல, பைபிள் வாசிக்கலண்டா உங்களோட பிள்ளைய கண்டிக்கிறீங்களா? கண்டிக்கிறீங்களா? அது மிக முக்கியம். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் கூட அவன் என்ன செய்தான்? தேவனுக்கு பயந்தவனாயிருந்து. தேவனுக்கு பயந்தவன். தேவனுக்கு பயப்படுறதுன்னா என்னன்றத நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஒரு வீட்டு ஜெப கூட்டத்தில் இல்லையா? தேவனுக்கு பயப்படுதல்ண்டா அப்படியே பயந்து நடுங்கிறது இல்லை. தேவனுக்கு பயப்படுதல் என்பது அவரை மதிக்க வேண்டும், அவருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும், அவருக்கு உண்மையாய் வாழ வேண்டும். இதுதான் தேவனுக்கு பயப்படுதல். அப்ப இந்த கொர்நேலியு 100க்கு அதிபதி. அவனை பார்த்தா எல்லாரும் சல்யூட் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க?
சல்யூட் அடிப்பாங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் உயர்ந்த இடத்திலே 100 பேருக்கு அதிபதியாக இருக்கின்றான், ஒரு படை தளபதியாக அவன் இருக்கின்றான். அப்பேற்பட்ட கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான். சிந்திச்சு பாருங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தோடு நம்முடைய வீட்டார் அனைவரோடும் நாம் தேவனுக்கு பயப்படுகின்றோமா? பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் நீங்க எந்த அளவுக்கு கரிசனையா இருக்கிறீங்க? உங்களோட பிள்ளை மெய்யான தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புறீங்களா? அடுத்த வசனம் அடுத்ததாக பாருங்க. ஜனங்களுக்கு பாருங்க, அவன் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் என்ன செஞ்சான்? அவன் ஒரு பணக்காரன் இல்லையா, 100க்கு அதிபதி, ரோமர்ல 100க்கு அதிபதி என்றப்போ ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரனாக பணக்காரனாக அவன் இருந்திருக்கலாம். அவன் என்ன செய்தானா, அவன் தேவனுக்கு தன் வீட்டாரோடு அனைவரோடும் கூட பயந்தவனாயிருந்து அவன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தானா. என்ன செய்யான்? கவனிங்கம்மா, என்ன செஞ்சான்? தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நல்ல மனுஷன், அருமையான ஒரு மனிதன், இவன்கிட்ட நல்ல குணாதிசயங்கள் இருந்தது இல்லையா? அவன் ஒரு வசதியானவனாக இருந்தாலும் அவன் ஏழைகளை என்ன செய்யவில்லை? அவன் ஒடுக்கவில்லை. அவன் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் தன்னிடம் வருகின்ற ஏழைகளை புறப்பே தள்ளவில்லை. எல்லாரையும் சேர்த்து அரவணைத்து ஆதரிக்கின்ற ஒரு மனிதனாக இந்த கொர்நேலியு இருந்தான். நல்ல தான தர்மங்களை செய்தான். எல்லாருக்கும் என்ன செஞ்சான்? என்ன செய்தான்? தான தர்மங்கள் தன்னிட்ட இருக்கிறத பல மடங்கு அள்ளி கொடுத்தான். தான தர்மங்களை செய்தான். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணினான். எல்லாம் செஞ்சான், எல்லாம் சரி. ஆனால் இவனிடம் ஒரு குறை இருந்தது. யாவே தேவனை ஆராதித்தான், யாவே தேவனை கும்பிட்டான், யாவே தேவனை நம்பினான். தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட அந்த யாவே தேவனுக்கு பயந்தான், எல்லாம் செய்தான். ஆனா அவனிட்ட ஒரு குறை இருந்தது. என்ன குறை? நான் ஆரம்பத்திலே அது சொன்னேன். ஆனால் அவனோ யாரை அறியவில்லை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. கவனமா கேளுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் அறியவில்லை. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் தேவன் இருக்கிறார் என்பதை நம்புகிறார்கள், கடவுள் இருக்கிறார் என்பதை நம்புகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் போக முடியாது. இன்னைக்கு பாருங்க, தான தர்மங்கள் பண்றாங்க. இப்ப லெந்து நாட்கள்னு சொல்லி இன்னைக்கு கத்தோலிக்கிற எல்லாரும் உபவாசம் பண்றாங்கன்னு தெரியாது. உபவாசம் பண்ணுவாங்க, மச்சம் சாப்பிட மாட்டாங்க. முஸ்லிம்கள் அவங்க நோன்பு இருக்கிறார்கள். ஏன்? நேற்று என்னுடைய மனைவி அவ உடுப்பு கொடுக்கிற ஒரு சகோதரியோடு பேசிக்கொண்டு, ஒரு முஸ்லீம் சகோதரியோடு. அப்ப அவ சொல்றா, நாங்க ஏன் நோன்பு இருக்கிறோம்னு சொன்னால், நாங்கள் நோன்பு இருந்தால் நாங்கள் மோட்சத்துக்கு போவோம். 40 நாள் நீ சாப்பிடாம இருந்தா நீ மோட்சத்துக்கு போயிடுவீங்க. இந்த உலகத்துல எவனுமே நரகத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, இல்லையா? அப்ப என்னது? தான தர்மங்கள். இப்ப இந்த நாட்கள்ல பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் நல்ல வாசி. ஏன்னு தெரியுமா? இஸ்லாமியர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தான தர்மங்களை செய்வார்கள். ஏன் தான தர்மங்களை செய்வார்கள்? தர்மம், நீ தர்மம் செய்வதனால் நீ என்ன செய்ய முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும். அதே நேரத்தில் இந்த நம்முடைய சகோதரர்கள், சிங்கள சகோதரர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பெருநாள் வருகின்ற பொழுது, விசாக் புஷன் என்னமா வருகின்ற பொழுது அவங்க என்ன செய்வாங்க? தன்சலை கொடுப்பாங்க. இல்ல நம்ம எல்லாம் போய் குடிக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், நம்ம தன்சலுக்கு போவோம் இல்லையா? அப்ப அவங்க ஏன் அதை செய்யறாங்க? தான தர்மங்களினால், நாம் செய்கின்ற தான தர்மங்களினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் மோட்சத்துக்கு போகலாம் என்று நம்புகிறார்கள். ஆனால் வேதம் அதை சொல்லவில்லை. கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. இங்கதான் பிரச்சனையே இருக்கிறது. இந்த கொர்நேலியு தேவனுக்கு பயப்படுறான். தன்னுடைய குடும்பத்தோடு கூட தேவனுக்கு பயந்து வாழ்ந்த மனிதன். அவன் யாவே தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்த மனிதன். அவன் கடவுளுக்கு உண்மையாக வாழ்ந்த மனிதன். அவன் மற்ற ஏழை எளியவர்களுக்கு தர்மங்கள் செய்த மனிதன். ஆனால் அவனிடம் ஒரு குறை இருந்தது. அவன் இயேசுவை அறியவில்லை. கவனமா கேளுங்க, அவன் இயேசுவை அறியவில்லை.
ஏனென்றால் இயேசு இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா. இல்லையா? அவர் இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை. நம்ம இன்னைக்கு தான தர்மங்கள் செய்யும். ரட்சிக்கப்பட்ட நீங்க என்ன செய்ய வேண்டும்? தர்மம் செய்ய வேண்டும், நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். நம்மிடம் இருந்தால் நம்ம மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். நன்மை செய்வதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள், ஒருத்தர் கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள். உன்னிடத்தில் 2 இருந்தா நீ ஒன்றை இன்னொருத்தனுக்கு கொடு என்று ஆண்டவராக இயேசு எல்லாவற்றையும் சொன்னார் இல்லையா? செய்ய வேண்டும். ஆனால் நீ செய்கின்ற தான தர்மங்களினால் என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, இங்க இருந்து இந்தியாவுக்கு போவாங்க, காசிக்கு போவாங்க, கன்னியாகுமரிக்கு போவாங்க இல்லையா? அன்னைக்கு நிறைய இடங்களுக்கு போவாங்க. அங்க போய் குளித்தால், கங்கைக்கு போனால், கங்கை யமுனா அங்கெல்லாம் போய் குளிச்சா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், போக்கப்படும் எல்லாம் விசுவாசிக்கிறாங்க இல்லையா? உண்மையா முடியுமா? அது அந்த நதியில என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர், நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இல்லையா? அவரால் மட்டும்தான் முடியும். எந்த புண்ணியங்களும் நம்மளை பரவத்துக்கு கொண்டு போக முடியாது. அந்த இயேசுவால் மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அப்ப ஆண்டவர் என்ன செய்றார்? உண்மையா இவனுடைய தான தர்மங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே எட்டினது. இவன் என்ன செய்தான்? இவன் ஒரு புறஜாதியானா இருக்கின்றான். அவன் யாவே தேவனை விசுவாசித்தான். அவன் தன்னுடைய குடும்பத்தோடு கூட தேவனுக்கு பயந்தவனாய் வாழ்ந்தான். அதே நேரத்தில் எல்லாருக்கும் உதவி செய்தான், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணினான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு குறை இருந்தது. கர்த்தர் பார்க்கிறார், இவனை என்ன செய்ய வேண்டும்? இவனை ரட்சிக்க வேண்டும் இல்லையா? ஏன்? அவன் ரட்சிப்புக்கு ஏற்ற விதத்தில் அவன் இருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்துவை தெரியாது, ஆனால் யாவே தேவனை அவன் அறிந்திருந்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவன் அறிந்திருக்கின்றான் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து தனக்காக மரித்ததெல்லாம் அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவன் என்ன செஞ்சிருப்பான்? விசுவாசிச்சிருப்பானா இல்லையா? விசுவாசிச்சிருப்பான். சரி, அப்ப ஆண்டவர் ஒரு நாள் தன்னுடைய தேவதூதன் என்ன செய்கின்றான்? அந்த கொர்நேலியோடு பேசுகிறார். பாருங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே அழைக்கவும். இங்க பாருங்க, இப்ப கொர்நேலியு என்ன செய்கிறார்? ஒரு தரிசனம் காண்றார். கவனமா கேளுங்க. கொர்நேலியு ஒரு தரிசனம் கண்டு ஆண்டவருடைய தூதன் தன்னை பேர் சொல்லி அழைப்பதை போல ஒரு தரிசனத்தை கண்டு அவனை உற்று பார்த்த தேவதூதனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்தெட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. கவனமா கேளுங்க. அந்த கொர்நேலியை விட்ட தேவதூதன் வந்து பேசுகிறார். இப்ப தரிசனத்திலே என்ன சொல்றார்? உன்னுடைய தான தர்மங்கள், நீ செய்த நல்ல காரியங்கள், உன்னுடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து எட்டி இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் சிந்துகின்ற ஒரு துளி கண்ணீர் வீணா போகாது. அதை தேவன் துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதா இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பாடுகளை அவர் மறக்க மாட்டார். நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கின்ற தேவன். பாருங்க, இந்த கொர்நேலியு அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறது, அவன் தேவனுக்காய் செய்கின்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் பார்த்து அங்கீகரித்திருக்கிறார். அவனுடைய பிரயாசத்துக்கு தேவன் கனத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த புறஜாதியான மனிதன். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை அறிந்து நம்ம ஒண்ணுமே செய்யாதவர்களா இருப்போம்டா, ஆண்டவர் அதையும் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். நம்முடைய பக்கத்து வீட்டுல ஒருத்தன் பசியா இருக்கிறான், நம்முடைய வீட்டுல அளவுக்கு அதிகமா சாப்பாடு இருக்குண்டா, நம்ம என்ன செய்யணும்? அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் இல்லையா?
ரட்சிக்கப்பட்ட நீங்கள் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுது இல்லையா? நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஆனா கிரியை இல்லைண்டா அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அது செத்தது, அது செத்ததா இருக்கும் இல்லையா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மரித்து போனவர் அல்ல. உங்களுக்குள்ள இருக்கின்ற ஆவியானவர் அவர் ஜீவிக்கின்றவர், ஜீவிக்கின்றவர். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த ஜீவிக்கின்ற ஆவியானவரை கொண்டிருக்கிற நீங்க உயிருள்ளவர்களா இருக்கணும், செத்தவங்களா இருக்கக்கூடாது. இந்த கொர்நேலியு அவருடைய தான தர்மங்கள் பரலோகத்திலே பிதாவாகிய தேவனிடத்திலே எட்டினது என்பதை இந்த தேவதூதன் சொல்லுகின்றான் இல்லையா? இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேதுரு என்ற தேவ மனிதனை பயன்படுத்துகிறார். ஏன்? இப்ப இந்த கொர்நேலியுவுக்கு என்ன வேணும்? ஆண்டவருடைய சுவிசேஷம் வேணும். கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க பிரியமான. இந்த உலகத்துல நம்மளை விட எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க, நம்மளை விட எத்தனையோ நல்ல குணம் படைத்தவங்க இருக்காங்க, நம்மளை விட எத்தனையோ நல்ல புண்ணியம் செய்றவங்க இருக்கிறாங்க. நீங்க பேஸ்புக்ல எல்லாம் பார்க்கலாம், ரோட்ல ஒருத்தர் இருப்பாரு, அப்படியே மூத்த, அவருக்கு பக்கத்துல போகவே நம்மளால முடியாம இருக்கும். ஆனா ஒருத்தன் வந்து அவனை தேய்ச்சி குளிப்பாட்டி அவனை தாடியெல்லாம் வலிச்சு முடியெல்லாம் வெட்டி அவனை பராமரிப்பான். நம்ம என்ன செய்வோம்? ஐயோ ஓடுவோம். அவன் ரட்சிக்கப்படாத ஒருத்தன், அவிசுவாசி, அந்நியன், ஆனா அவன் செய்யறான் இல்லையா? செய்யறானா இல்லையா? அப்ப ரட்சிக்கப்பட்டு நாம தேவனுக்காக எதை செய்கின்றோம் உங்களுக்கு தெரியுமா? இல்லையா? இந்த உலகத்துல மருத்துவத்தை கொண்டு வந்தது பேர் வந்து ஞாபகம் இல்லை, ஒரு கிறிஸ்தவ பெண்மணி தான். ஞாபகம் இருக்கா? எனக்கு மனசுல இருக்கு, வருது இல்லை. சரியா, நான் சொல்றேன். யாருக்கு படிச்ச பிள்ளைகளுக்கு தெரியுமா? உலகத்துக்கு மருத்துவத்தை கொண்டு வந்த முதல் பெண்மணி யார்? முதல் நேஸ் யாரு? நைன்டிங்கேல், அதோ நைன்டிங்கேல் ஏதோ பேர். இல்ல, திரேசா, திரேசா ஏதோ பேர் ஒன்று. சரி, அவ என்ன செஞ்சா இல்லையா? அந்த போரினால் பாதிக்கப்பட்ட தொழுநோயாளர்கள், அதே நேரத்தில் அங்கு வருத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை பராமரிக்கின்ற வேலையை முதலாவது ஆரம்பித்தார். அதுல இருந்து தான் மருத்துவம் ஆரம்பிச்சது. விளங்குதா? மருத்துவம் ஆரம்பிச்சது அன்னை தெரேசாவை பாருங்க இல்லையா? அங்க தொழுநோயாளர்கள், மனுஷன் தொடமாட்டான், மற்றவங்க தொடமாட்டான், ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? தொட்டு கழுவி. இன்னைக்கு எத்தனையோ மிஷனரிகள், உங்களுக்கு தெரியுமா? இலங்கையில் எத்தனையோ வைத்தியசாலைகளை ஆரம்பித்தவங்க, இந்தியாவில் எத்தனையோ வைத்தியசாலைகளை, பாடசாலைகளை ஆரம்பித்தவங்க யாரு? அந்த நாட்களிலே வந்த தேவனுடைய மிஷனரிகள். அல்லேலூயா. அவங்க ரட்சிக்கப்பட்டு தர்மம் செஞ்சாங்க. ரட்சிக்கப்பட்ட நீ என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறார்? மற்றவர்கள் நன்மை செய்யும்படியாக இல்லையா? இந்த கொர்நேலியு என்ன செய்தான்? அவன் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் நன்மை செய்தார். இப்ப ஆண்டவர் பேதுருவை குறித்து பேசுறாரு கொர்நேலியுட்ட. பாருங்க 5ஆம் வசனம் வாசிங்க. கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. இப்ப ஆண்டவர் இந்த கொர்நேலியுக்கு என்ன சொல்றாரு? யோப்பா பட்டணத்துல பேதுரு எனப்படுகின்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். என்ன பேர்? பேதுரு. நீ அவனை உன்னிட்ட கூப்பிடு, அவனை உன்னிட்ட கூப்பிடு. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் உனக்கு சொல்லுவான். இப்ப இவனுக்கு கொர்நேலியுக்கு என்ன வேணும்? என்ன தேவை? சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம். அவர் யாரு? அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாரு? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்றால் நான் யாரை விசுவாசிக்க வேண்டும் என்பதை கொர்நேலியு அறிய வேண்டும். கொர்நேலியுக்கு அறிவிக்கணும். யாரு வரணும்? பேதுரு வர வேண்டும். ஏன் பேதுரு வர வேண்டும்? பேதுரு யாரு? இயேசுவோடு இருந்தவர், இயேசுவை குறித்து முழுமையாக தெரிந்தவர். பேதுரு ஏற்கனவே எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய பிரசங்கத்துல 3000 பேர், அதுக்கு பிறகு 4000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் பேதுருவை என்ன செய்யறாரு?
இந்த கொர்நேலியுவுக்கு அனுப்ப சித்தம் கொள்கிறார். அப்ப இந்த கொர்நேலியுவுக்கு இருந்த மிகப்பெரிய தேவை, அவன் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இல்லையா, உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக ஆண்டவர் தன்னை ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஏதோ ஒரு மனிதனை இந்த உலகத்துல நமக்கு ஆயத்தப்படுத்தினாரா இல்லையா? நமக்கு சுவிசேஷம் சொல்வதற்காக, நம்மளை தேவனிடத்தில் கொண்டு வருவதற்காக ஆண்டவர் யாரோ ஒரு மனிதனை தேவன் ஆயத்தப்படுத்தினார் இல்லையா? அதுதான் தேவனுடைய கிருபை. இப்ப இந்த கொர்நேலியுவுக்கு சுவிசேஷம் சொல்வதற்காக ஆண்டவர் பேதுருவை அனுப்பினார். அதே நேரத்துல இந்த பேதுருவுக்குள்ள ஒரு சிந்தனை இருந்துச்சு. சரிங்களா? பாருங்க, ஆண்டவர் ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்கிறாரு. என்ன செய்யறாரு? ஒரு கல்லுல 2 மாங்காய். இப்ப பேதுருவுக்குள்ள ஒரு சிந்தனை இருந்துச்சு. பேதுரு யோசிச்சான், புரஜாதிகளுக்கு மட்டும்தான் சுவிசேஷம், யூதர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்? சுவிசேஷம் போகணும். ஆண்டவர் பேதுருவுக்கு தரிசனத்துல வானத்திலிருந்து ஒரு கூடையை இறக்குறார். வானத்திலிருந்து என்ன செய்யறாரு? ஒரு கூடை இறங்குது. ஒரு கூடையில பார்த்தா எல்லா வகையான உணவும் அதுல இருக்குது. பண்டி இருக்குது, மான் இருக்குது, மறை இருக்கிறது, மாடு இருக்கிறது, ஆடி இருக்கிறது, எல்லா வகையான உணவுகளும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற, அடிச்சு பூசி, அடிச்சு பூசி. அப்ப பேதுரு, ஐயோ இதெல்லாம் சாப்பிடான்னு சொல்றாரு. நான் பரிசுத்தப்படுத்தினதை நீ தீட்டாக என்ன கூடாது என்று ஆண்டவர் சொல்றார். அங்க பேதுருக்கு தேவன் ஒரு பாடத்தை போட்டினார். நீ புறஜாதிகளை நீ அற்பமா யோசிக்க கூடாது. அவங்களுக்கு சுவிசேஷம் கொண்டு செல்லப்படணும் என்று நான் நம்புற விசுவாஸ், நான் விரும்புறப்ப அதை தடுக்கிறதுக்கு நீ யாரு? யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய கிருபையை பாருங்க. இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் இயேசு என்று சொன்னார். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போமா? ரட்சிக்கப்பட்டிருப்போமா லக்ஷன்? இல்லையா? புறஜாதிகளுக்கும் ஆண்டவருடைய சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாயிருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் அது தேவன் நம்மீது பாராட்டின ஈவு பிரியமான ஒன்றை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை, கிருபை இல்லையா? இப்ப பேதுரு என்ன செய்யறாரு? கொர்நேலியு தன்னிட்ட இருந்த ஒரு நல்ல பக்தியுள்ள மனிதர்களை பேதுருட்டு அனுப்புறாங்க. பேதுருட்ட போகல. ஆண்டவர் சொன்னார், பேதுருவே உன்னை கூப்பிடறதுக்கு வராங்க, நீ ஒண்ணுமே சொல்லாம போ. ஒண்ணுமே அவங்கள்ட்ட பேசக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஒண்ணுமே பேசக்கூடாது. அதுக்கு முதல்ல பேதுருக்குள்ள சிந்தனை என்னது? பிரஜாதிகளை குறித்த ஒரு வெறுப்பு இருந்துச்சு. பிரஜாதிகளை குறித்த ஒரு பிரஜாதிகளுக்கு சுவிசேஷமே சொல்லக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருந்தது அவனுக்குள்ள. ஆனா எல்லாவற்றையும் தேவன் என்ன செஞ்சார்? உடைத்து போட்டார், உடைத்து போட்டார். ஆகவே ஜாதிகள் இல்லையடி, தெரியும் பாட்டு, திருச்சபை குலத்தினிலே, பழைய பாடல் ஒன்று. ஜாதிகள் இல்லையடி திருச்சபை குலத்தினிலே, திருச்சபையில ஜாதி இல்லை. நீ வண்ணான், நீ என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது, அந்த ஜாதி எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆகவே ஜாதிகள் இல்லையடி திருச்சபை குலத்தினிலே, இல்லையா? அப்ப பேதுரு இப்ப என்ன செய்யறாரு? கொர்நேலியுட்ட போறார். பேதுரு அங்க வர்றாருன்னு தெரிஞ்சோன்னு கொர்நேலியு பாருங்க, 100க்கு அதிபதியாகி இந்த கொர்நேலியு ஓடி போயிட்டு அப்படியே முகம் குப்புற விழுந்து கொண்டார். என்ன செய்தார்? அப்படியே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டார். முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டார். பேதுருவை பார்த்து அந்த கொர்நேலியை பார்த்து சொல்றாரு, ஐயா நானும் உன்னை போல ஒரு மனுஷன் தான், எலும்பு எலும்பு, நானும் உன்னை போல ஒரு மனிதன் தான். அப்ப அந்த இடத்துல வந்து பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கொர்நேலியுவுக்கு சொல்றான். கவனமா கேளுங்கம்மா, இங்க எல்லாரும் கவனிங்க. என்ன சொல்றார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கொர்நேலியுவுக்கு பேதுரு பிரசங்கிக்கின்றான். பாருங்க, 36ஆம் வசனம் வாசிங்க, 35ஆம் வசனம் வாசிங்க. எந்த ஜனத்தினாலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன்.
எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. சரி, அப்ப என்ன சொல்றாரு? இப்ப கொர்நேலியை விட்ட பேதுரு வந்து என்ன சொல்றாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றார். கவனமா கேளுங்க. இப்ப இவருக்கு இயேசு என்றால் ஒரு புதுசா இருக்குது. கவனமா கேளுங்க. அதுக்கு முதல்ல சில நேரங்களில் இந்த நூற்றுக்கு அதிபதியாகிய இந்த கொர்நேலியு கூட இயேசுவினுடைய சிலுவை மரணத்துக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது, இவர் ரோமரா இருக்கிறபடினால். ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். பாருங்க, 44ஆம் வசனம் வாசிங்கம்மா. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கவனமா கேளுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது கொர்நேலியுவின் குடும்பம், அவனுடைய வேலைக்காரர்கள், அவனுடைய படை வீரர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. கொர்நேலியு என்ன செஞ்சான்? உங்களுக்காக நான் எல்லாரும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், கடவுள் சொல்ல சொன்னது சொல்லுங்க ஐயா. இந்த தாழ்மையா அப்படியே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அவன் தாழ்மையாய் கேட்டுக்கொண்டு அவன் மனம் திரும்புகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு மேலே இறங்கினார். அல்லேலூயா. கவனமா கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு மேலே இறங்கின பொழுது அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது, விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் இந்த ஜூதர்கள் கேட்கின்ற பொழுது அவங்க சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்லி சந்தோஷப்படுறாங்க? வாசிங்க 46ஆம் வசனம். கேட்கும்போது பிரமித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் புரஜாதிகளுக்கு மேலேயும் பொழிந்தருளினார் என்பதை பார்த்து அவங்க பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்பது ஆச்சரியம் இல்லையா? அந்த ரோமருக்கு சொல்லுகின்ற பொழுது பவுல் சொல்றாரு, அங்க ஒலிவ மரமாகிய அந்த ஒலிவ மரத்திலே காட்டொலிவ மர கிளையாகிய நம்மளை தேவன் கொண்டு போய் பொருத்தி இருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறார்? அந்த நல்ல ஒலிவ மரத்துல காட்டு ஒலிவ மர கிளையாகிய நம்மளை கொண்டு போயிட்டு ஆண்டு ஒட்ட வச்சிருக்கிறார். எவ்வளவு கிருபைன்னு பாருங்க. இதுதான் தேவனுடைய கிருபை. இது யாரால் ஏற்பட்டது? கிறிஸ்துவினால். அவர் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறபடினால் இவை நடைபெற்றது. 47ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ஆமென். என்ன நடந்துச்சு? கொர்நேலியை விட்ட பெரிய குறை என்னது? கொர்நேலியுடைய பெரிய குறை என்ன? கிறிஸ்துவை அறியவில்லை. இப்ப அவன் கிறிஸ்துவை அறிந்து கொண்டான், கிறிஸ்துவை விசுவாசித்தான், பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்து விட்டான். இப்பொழுது அவன் யாராயிருக்கின்றான்? தேவனுடைய பிள்ளையாயிருக்கின்றான். அல்லேலூயா. அவனும் அவனுடைய வீட்டார் அனைவரும் என்ன செய்தார்கள்? ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்துவை அறிஞ்ச எத்தனை பேர் நீங்க ஞானஸ்நானம் பெறாம இருக்கிறீங்க? ஆண்டவரை விசுவாசித்து ஞானஸ்நானத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவரை நீங்க உண்மையாக விசுவாசிப்பீங்க என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானத்தை எடுக்க வேண்டும். அவர்கள் விசுவாசித்து அவங்க தாமதிக்கவே இல்லை இல்லையா? தாமதிச்சானா இல்ல பேதுரு பாஸ்டர் நான் நாளைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறேன், இல்லாட்டி அடுத்த வருஷம் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் என்று அவங்க தள்ளி போட்டாங்களா? என்ன செஞ்சாங்க? மனம் திரும்பின பொழுது உடனடியாக அவர்கள் தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உனக்குள்ள இன்னும் ஒரு குறை இருந்து கொண்டிருக்கலாம். அது எனக்கு தெரியாது, அது உனக்கும் தேவனுக்கு தெரியும். நீ தேவனை உண்மையாய் விசுவாசிப்பீங்களால் உன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடு.
நீ இயேசு இல்லாம இந்த உலகத்துல செய்யற எந்த காரியமும் அது பிரயோசனம் இல்லை. என்ன சிஸ்டர், இயேசு வேணுமா வேணாமா? உங்களுக்கு வேணும். உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்றால், உங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படணும் என்றால் அந்த இயேசுவால மட்டும்தான் முடியும். நீங்க இந்த உலகத்துல இயேசு இல்லாம செய்யற எந்த புண்ணியமும் எந்த தர்மங்களும் தான தர்மங்களும் அது பிரயோசனம் இல்லை. ஆனா செய்யணும். அதுக்காக இந்த அந்நியர்கள் விசுவாசிகள் செய்யற காரியங்கள் எல்லாம் அநியாயம்னு நான் சொல்லல, நல்லந்தான். ஆனா அதுக்காக அவங்களுக்கு என்ன கிடைக்காது? பரலோகம் கிடைக்காது இல்லையா? அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை அறிய வேண்டும். இந்த இடத்துல அன்பானவர்களே, நீங்க உங்க ஒவ்வொருத்தருக்கும் இயேசு தேவை. உங்க ஒவ்வொருத்தருக்கும் இயேசு தேவை. யார் தேவை? இயேசு தேவை. உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இயேசு தேவை. அவர் இல்லாத வாழ்க்கை வெறுமையாய் போய்விடும். அல்லேலூயா. அவர் விழுந்திருப்போமா? எழுந்து கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகின்றோம்.